Hi. How are you? Fine, thank you. உங்களுக்கும் ஏவிஎம் நிறுவனத்துக்கும் ரொம்ப வருஷம் தொடர்பு. இப்போ சொன்ன மாதிரி 15 வயசு, என்னுடைய வயசில் 15 வருஷம் தொடர்பு. எப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஏவிஎம் சாரை எப்போ மீட் பண்ணீங்க, அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது வந்து 1975 அபூர்வராகங்கள் 100 days ஃபங்க்ஷனில் வந்து கலைஞர் சார் அப்போ வந்து சிஎம்மாக இருந்தார். ஸோ அவர் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அண்ட் ஏவிஎம் செட்டியார் சார் கூட அங்கே வந்து மேடையில் இருந்தாங்க. ஸோ கலைஞர் சார் வந்து மெயின் ஆர்டிஸ்ட்டுங்க, டெக்னீஷியன்ஸுங்க அவங்களுக்கு மட்டும் ஷீல்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்ததுனால் அவர் போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாலச்சந்திரன் சார் வந்து ஏவிஎம் செட்டியார் சார் வந்து மற்றவங்களுக்குலாம் ஷீல்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ செட்டியார் சார்கிட்ட வந்து நான் ஃபஸ்ட்டு சினிமா ஷீல்டு வாங்கினது அவர்கிட்ட. அந்த ஷீல்டு வந்து இப்போ கூட இந்த பெங்களூர் வீட்டில் வந்து ரொம்ப பத்திரமா அது நான் வச்சுருக்கேன். அவன் செட்டியார் சார் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறது என்னன்னா, சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் அவர் ரூமில் இருப்பார், வெளியே பண்ணிட்டு செட்டியார் சார் கூப்பிட்றாங்க உள்ளே அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் பயந்துக்கிட்டே உள்ளே போவாங்க. உள்ளே போயிட்டு அவரை உட்காந்து இடம் பார்த்து அவருடைய வாய்ஸு, அவருடைய அந்த தோற்றம் எல்லாமே பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாங்களோ இவ்வளோ ஒரு மைண்டை வச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. ஏதாவது நம்ம வந்து திரும்பி சொல்லலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை ஒத்துக்கிட்டு ஒரு மெஸ்மரைஸ் பண்ணுற மாதிரி வெளியே வந்துட்டு இல்லை ஒன்றும் பேசாமல் வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவருடைய ஒரு தோற்றம் ஆகட்டும், அவருடைய வாய்ஸ் ஆகட்டும், அட் த சேம் டைம் விஷயத்தை சொல்கிறது கரெக்டாக, ஏன்னா இதுக்காக சொல்கிறேன், இதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கரெக்டாக கன்வின்ஸ் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அது நான் கூட பார்த்துருக்கேன். பிகாஸ் அந்த மொட்டுக்கால டைமில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வந்துட்டு நான் ஒரு வாட்டி நான் மீட் பண்ணேன். அது முன்னால் இந்த ஸ்டுடியோக்கு ஷூட்டிங் வரும்போது செட்டியார் சார் வந்துட்டு இந்த கொடையை வச்சுக்கிட்டு ஏதோ கரெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் இறங்கிட்டு போய் வணக்கம் வந்து அப்போ வந்து முழு மதம் படம் பார்த்துருக்காங்க. படம் பார்த்து அப்படியே தட்டி கொடுத்து அந்த படம் பார்த்து தம்பி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். செட்டியார் சாருக்கு நம்ம எப்படி ஒரு கம்பேர் பண்ணுறது தெரியாது. ஐ மீன் லைக் திஸ் 20th century fox, Cecil B. Milley, some Hitchcock, ஈவன் அந்த மாதிரி மேக்கர்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஸோ அவங்கெல்லாம் வந்து அந்த போட்ட ஒரு இந்த ஃபவுண்டேஷன் தான் ஆக்சுவலி இது வரைக்கும் எல்லா சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் டிசிப்ளின் ஆகட்டும் எல்லாமே. இப்போ நார்த்தில் வந்து அது கிடையாது, இங்கேயே இருக்குன்னு சொன்னால். ஸோ பிகாஸ் இந்த 4-5 பேர் இல்லை, ஏவிஎம் செட்டியார், பிரசாத் சார், நாகிரெட்டி சார், வாசன் சார், ஒரு தொழில் தான் இப்படி இருக்கணும், ஒரு பங்க்சுவாலிட்டி இப்படி பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கரெக்டாக ஒரு பிளான் பண்ணிட்டுல அதை செஞ்சு தான் இப்போ வந்து இங்கே சவுத்தில் வந்து இப்போ கூட நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேறு நார்த்தில் அப்படி கிடையாது. நார்த்தில் வந்து எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி முதல்ல பழகிட்டாங்க. யாருமே ஒரு வெல்டர்ஸ் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன் போடல. தஸ்வாயில் அந்த பங்க்சுவாலிட்டி அந்த இப்போ சவுத்துனா அதுக்கு வந்து கரெக்டாக டெஃபினெட்லி இந்த செட்டியார்ஸ் அவங்களாம் செஞ்ச ஒரு போட்ட ஒரு ஃபவுண்டேஷன் தான் அது. அண்ட் செகண்ட் திங், ஒரு 8 வருஷம் அவங்க படம் எடுக்கலை. அது ஏன் அவங்க எடுக்கலைன்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியாது. பட் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நம்ம நிறுவனத்தை இது பண்ணணும், நம்ம எடுக்கணும்னு சொல்லும்போது அவரே சொல்லியிருக்காரு, நீ வந்து அவங்களுடைய பிள்ளைங்களோட படம் எடுத்தால் வந்து ஒரு பெருசாக எடுக்கணும், ஆஃப்டர் 8 years நம்ம பண்ணுறோம், ஸோ கமலோட இல்லை ரஜினியோட ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து ஐ திங்க் கமல் கால் ஷீட் என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஸோ அப்போ அவர் இருக்கும்போதே வந்து அந்த முரட்டுக்காலை அந்த ஐடியா அந்த படம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது அது சொல்லியிருக்காங்க. ரஜினியோட படம் பண்ணும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். பட் அந்த படம் முடியும்போது அது பார்க்குறதுக்கு அவர் இல்லை. பட் டெஃபினெட்லி அவரோட ஆத்மா இந்த ஸ்டுடியோ சுற்றிட்டே இருக்குது. டெஃபினெட்லி அந்த படம் வந்து டெஃபினெட்லி அவர் பார்த்துருப்பாரு.